அரியலூரில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பாக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மதுபான கடைகளில் காலி பாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது எனவும், தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியினை நிறைவேற்ற வேண்டும் எனவும் செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சிவகிரி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் இசக்கி எனும் அரசு மருத்துவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டையில் கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. வேலூரில் 2018ஆம் ஆண்டு கஞ்சா விற்பனை செய்த கும்பல் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்து செய்தியாளர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. செய்தியாளர் அசோக்குமாரை கொலை செய்த திருமலை என்பவருக்கு ஆயுள் தண்டனை கொண்டு 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சின்ன பொன்னம்பூண்டி கிராமத்தில் முன்னறிவிப்பின்றி வீட்டின் முன் அமைக்கப்பட்ட திண்ணை அகற்றப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற இந்த பணியின் போது திமுக பிரமுகரின் வீடுகளின் ஆக்கிரமிப்புகளை மட்டும் அகற்றாமல் பொதுப்பணித்துறையினர் பாரபட்சம் காட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எல்லாரும் வீடு ரோடு எல்லாரும் ஆக்குபேட் பண்ணலாம், யாரும் எல்லா ஊர்லயும் இருக்கிறதா எல்லாம் இது பண்றதா, சும்மா ஒரு வாசலுக்காக அழகாக போறது வரதா. அதை முன்னறிப்பு எடுத்து பண்ணியிருந்தா எதுவும் பிரச்சனை, நாங்கள் அது கையாலே ஆள் வச்சு கொஞ்சம் கிளீனாக பண்ணியிருப்போம், ஏதோ நாங்கள் சரி செஞ்சுருப்போம். அநாகரிகமாக அந்த வீடு செவறு இடிகிற அளவுக்கு அதை போட்டு அநாகரிகமாக ஒரு வன்முறையில் ஈடுபட்டு அதை இடிச்சிருக்காங்க ஹைவே துறை, நெடுஞ்சாலைத்துறை. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர், அதாவது கட்சி பிரமுகர், முக்கியமான பெரிய விஐபி வீடெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க வீடெல்லாம் எந்த ஒரு சின்ன ஒரு கிராச்சல் கூட இல்லை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் கேட்கறது ஆள் இல்லைன்றதால எல்லாத்தையும் போட்டு அநாகரிகமான வன்மையான முறையில் செயல்படுறாங்க. இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடத்தப்பட்ட தனியார் திருமண மண்டபத்திற்கு செல்லும் வழியில் சேரும் சகதியுமாக இருந்ததால் பொதுமக்கள் ஆர்வம் காட்டாமல் புறக்கணித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தனுக்காக உடனடியாக மண் சாலை அமைக்கப்பட்டதாலும் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் மலைக்கோவில் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். கைலாசநாதர் கோயில் மலை மேல் சிறுத்தை இருக்கும் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் உடனடியாக சிறுத்தையை பிடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் ஆசிரியர் தகுதி தேர்வினை அனைத்து ஆசிரியர்களும் எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஓதிக்காடு குருசேகரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் 400 நபர்களுக்கு திடப்படுத்தல் வழிபாட்டு முறையை பேராயர் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து திடப்படுத்தல் வழிகாட்டு முறையில் பங்கேற்ற அனைவருக்கும் பேராயர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருவாரூரில் 2021ஆம் ஆண்டு 14 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பெண் அங்கன்வாடி உதவியாளருக்கு 54 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. மேலும் குற்றவாளியான லலிதாவுக்கு 54,000 அபராதம் விதித்ததோடு பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.